ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்சிஎம்மோட கான்செப்ட் 2 மற்றும் 3. 2ன்றது நம்பரு அண்டு எக்ஸ்பொனன்ஸு, கான்செப்ட் 3ங்கிறது ஃப்ராக்ஷனு. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 4 power 5, 4 power -81, 4 power 12 அண்டு 4 power 7. நம்ம ஹச்சிஎஃப்பை பொறுத்தளவு காமனாக இருக்கிறத வந்து வேல்யூவை நம்ம போடுவோம். எல்சிஎம் அப்படிங்கிறது எந்த வேல்யூ வந்து பெரிய வேல்யூவாக இருக்கோ, அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேல்யூ எதுவோ அதை தான் போடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 4 power -81 கொடுத்துருக்காங்க. மைனஸில் வந்து ஒரு வேல்யூ வருது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1/4 power 81. அப்போ வந்து அதோட வேல்யூ வந்து சின்னது தான் அர்த்தம். இப்போ இதில் எது பெருசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 power 12. இப்போ ஆன்சர் வந்து 4 power 12. நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் a power m+1, a power m+2, a power m+3. இதில் முன்னாடி சொன்ன மாதிரியே பவரில் வந்து எந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். இப்போ இதில் வந்து அதிகமாக இருக்க வேல்யூ எது அப்படின்னா a power m+3. இதில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எம்முக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ a power 2, a power 3, a power 4ன்னு வரும். இதில் எது பெருசு அப்படின்னா a power 4. அப்போ ஆன்சர் வந்து a power m+3ன்ற மாதிரி போடலாம். இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காமனாக இருக்கிற ஃபேக்டரை வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எது வந்து வேல்யூ வந்து பெரிய வேல்யூவாக இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 தான் வந்து பெருசு. அப்புறம் 3 பவரில் பார்த்தோம் அப்படின்னா 4 தான் பெருசு. அப்போ 2 பவரில் 5 வரணும், 3 பவரில் 4 வரணும். 2 ஆப்ஷன் வராது. அப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அடுத்து 5 பவரில் பார்த்தோம் அப்படின்னா 5 பவரில் வந்து மேக்ஸிமம் வந்து 3. இப்போ வந்து எல்சிஎம் அப்படின்னா நம்ம வந்து பொதுவாக இல்லாத ஒரு நம்பரையும் மல்டிபிளாக வந்து போடுவோம். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 7ல் வந்து பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர்டு, 11ல் வந்து காமனாக இல்லாதது 11. ஓகேவா, அப்போ வந்து ஆன்சர் வந்து பி. இந்த சம்மில் பார்த்தோம்னா LCM of 35a squared c cube b, 42a cube cb squared, 30a c squared b cube. இதோட மீசிமா கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பருக்கு வந்து தனியாக வந்து மீசிமா கண்டுபிடிக்கணும். இப்போ 35, 42, 30 இந்த 3ஆலையும் டிவைட் ஆகிற ஒரு நம்பர் 35, 42, 30. இப்போ 0வில் முடிஞ்சிருக்கு. இந்த 0வில் முடிஞ்சிருக்கிறதுல ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இது மட்டும்தான். அப்போ வந்து அதுதான் வந்து அதோட எல்சிஎம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 6, இது 5, இது வந்து 7. எல்லாத்தையும் இது பண்ணோம்னா 210. இதோட எல்சிஎம் வந்து 210. இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 8x power 4 y squared, 48x squared y power 4. இப்போது நம்பருக்கு பார்க்கும்போது 8க்கும் 48க்கும் பார்ப்போம். அப்போ இந்த நம்பரால் டிவைட் ஆகுது. அப்போது இதுதான் வந்து எல்சிஎம். அப்போ 48 வர ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 24x squared y cube z power 4, 8x cube y squared z squared, 16xy squared z cube. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பருக்கு வந்து எல்சிஎம் எடுத்துப்போம். இதில் வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா 24, 8, 16. இது 3ஆலையும் டிவைட் ஆகிறது நம்பர் வந்து 48. இப்போ 48 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனில் இல்லை, மீதி 3 ஆப்ஷன்லேயும் 48 இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூபு. அப்போ எக்ஸ் கியூப் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய்யில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் கியூபு. அப்புறம் இசட்டில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா z பவர் 4. ஆன்சர் வந்து 48x கியூபு ஒய் கியூபு z பவர் 4. இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப்
24x²y 36xy², 48xy. இதோட 3யோட எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறோம். 24, 36, 48. இதோட எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 144. இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். இதை வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். இப்போ எல்சிஎம் வந்து 144. ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இதில் வந்து 144 இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸில் வந்து மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா x² இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து பி வராது, டி தான் வந்து ஆப்ஷன். இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் -9a³ b², 12a² b² c. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் பொறுத்தளவு நீங்கள் வந்து மைனஸ்ன்ற ஒரு கணக்கே வந்து நம்ம வச்சுக்கூடாது. நார்மலாக வந்து மைனஸில் கொடுத்துருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து எடுக்க தேவையில்லை. ஏன்னா வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவ் இண்டிகரில் தான் இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பி வந்து வரவே வராது. மீதி 2ல் பார்த்தோம் அப்படின்னா 9க்கும் 12க்கும் வந்து எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 9க்கும் 12க்கும் எல்சிஎம் வந்து 36. ஓகேவா? அப்புறம் ஏவில் வந்து மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா a³. ஆப்ஷன் வந்து சி வரும், டி வராது. இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 4க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். இது இதால் டிவைட் ஆகுது, இதோட ஃபேக்டர் தான். இப்போ 8 தான் வந்து எல்சிஎம். 8 வர ஆப்ஷன் தவிர மீதி எல்லாத்தையும் அடிச்சிடுறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா x² வந்து எக்ஸில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா x³ இருக்கு. ஆப்ஷன் வந்து பியில் தான் வந்து x³ இருக்கு. அப்போ அது ஆன்சர். இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 9a³ b², 12a² b² c. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பருக்கு, அதாவது 9, 12க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 36. இது வந்து 12 × 3, 9 × 4. ஓகேவா? அப்போ வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியும் பியும் வராது. மீதி வந்து 36, ஏவும் டியும் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏவில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா a³ இருக்குது. இப்போ ஆப்ஷன் வந்து டி வரும், ஏ வந்து வராது. இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 9a³ b² c², 12a² b² c². இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 36. ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 36 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏவில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா a³. இப்போ ஆப்ஷன் வந்து ஏவும் டியும் வராது. இது 2ல் ஏதாவது ஒன்று வரும். அடுத்து வந்து பியில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் b², 2லேயுமே b² இருக்குது. சியில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா c². ஆப்ஷன் வந்து பி. இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 8x⁴ y², 48x² y⁴. இதை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 8க்கும் 48க்கும் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 8 வந்து 48 டிவைட் பண்ணோம். 48 தான் எல்சிஎம். 48 வந்து 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸில் வந்து பவர் வந்து மேக்ஸிமம் வந்து x⁴. ஆப்ஷன் வந்து சி தான். கான்செப்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷனு. ஃப்ராக்ஷனில் பொறுத்தளவு என்ன அப்படின்னா நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். அதாவது எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் அண்டு HCF ஆஃப் டினாமினேட்டர். இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் சம் வந்து நம்ம போடணும். இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து எல்சிஎம் ஆஃப் 2/3 அண்டு 5/9 கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேலே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே வந்து HCF கண்டுபிடிக்கணும். இதில் இப்போ 2க்கும் 5க்கும் எல்சிஎம், 2க்கும் 5க்கும் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 10. 3க்கும் 9க்கும் HCF, 3க்கும் 9க்கும் HCF பொதுவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 தான். 3. இப்போ ஆன்சர் வந்து 10/3. இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் 2/3, 4/9, 5/6,
7/2. எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போது 2, 4, 5, 7க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, 2 வருது. அப்போ 0வில் வந்து ஆன்சர் முடிஞ்சிருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து செப்பரேட் ஒரு நம்பரு. ஓகேவா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7, 5, 35 × 4 பார்த்தோம் அப்படின்னா 140. எல்சிஎம் வந்து 140. அடுத்தது 3, 9, 6, 12. இதுக்கு ஹச்சிசிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா 3. இப்போ 140/3 ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 1, 5, 2, 4 இதுக்கு வந்து இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 20. அடுத்தது 3, 6, 9, 27 இதுக்கு வந்து ஹச்சிசிஎஃப். இதில் எல்லாத்தையும் பொதுவாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 3. இப்போ 20/3. இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து 2, 3, 1க்கு எடுக்கணும். பார்த்தோம் அப்படின்னா 6. ஹச்சிசிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா 5, 5, 2க்கு. இதில் வந்து எதுவுமே வந்து பொதுவாக இல்லை. இப்போ பொதுவானது வந்து 1 தான். இப்போ 1. இப்போ 6/1ன்னு போட்டோம் அப்படின்னா 6 ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் 2/3, 3/5, 4/7, 9/13. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதாவது 2, 3, 4, 9க்கு எல்சிஎம். இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 36. 36 வந்து எல்லா நம்பரும் டிவைட் பண்ணணும். இப்போ வந்து எல்சிஎம் வந்து 36. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 3, 5, 7, 13 இதுக்கு வந்து ஹச்சிசிஎஃப். இதில் வந்து பொதுவான ஒரு நம்பர் இல்லாதனால ஹச்சிசிஎஃப் வேல்யூ வந்து 1. இப்போ 36/1 வந்து 36. இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது. எல்சிஎம் ஆஃப் 1, 1/4, 1, 2/3, 2, 1/2. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் பின்னத்துக்கு வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 1, 1/4 அப்படின்னா 5/4. 5/4. அடுத்தது 3, 3, 5/3. 5/2. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 5 தான். அடுத்தது 4, 3, 2 இதுக்கு வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1. 5/1 5. இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 4, 3, 7க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 4, 3, 7. இப்போ 7, 3, 21, 84 வந்து எல்சிஎம். அடுத்தது 5, 10, 15க்கு ஹச்சிசிஎஃப். 5, 10, 15 ஹச்சிசிஎஃப். அப்போ 5 தான் வந்து ஹச்சிசிஎஃப். இப்போ 84/5. இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 4, 9 இதுக்கு எல்சிஎம். எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 36 வந்து எல்சிஎம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீழே வந்து எல்சிஎம் வந்து பொதுவானது ஹச்சிஎஃப் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பொதுவானது வந்து 1 தான் இருக்குது. அப்போ வந்து 36. இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா 0.6 கொடுத்துருக்காங்க. அப்போ 6/10. அடுத்து வந்து 9.6 கொடுத்துருக்காங்க. 96/10. 0.12 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12/100. மேலே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ 6, 96, 12 இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 96 தான் வரும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே 10, 10, 100க்கு வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 10 வரும். இப்போ ஆன்சர் வந்து 9.6. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.